சென்னை போரூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வில் ஈடுபட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். நீங்க தொடரலாம். போரூர் மெட்ரோ ரயில் நிலையத்திலே முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்வது, முதலமைச்சரை நெருங்கி வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், பயணிகள் தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வது, முதலமைச்சரோடு சேர்ந்து மெட்ரோ துறையில் பணி செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். முதலமைச்சர் தற்போது போரூர் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் வழித்தட பணிகளை பார்வையிடுகின்றார். முதலமைச்சர் சென்ற பிறகு அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பினை அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வழங்கியிருந்தார்கள் என்பதையும் பார்த்தோம். சென்னை மெட்ரோ ரயில் சேவையை பொறுத்தவரை மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட ரயில் சேவையாக இருக்கின்றது. மற்ற நகரங்களை காட்டிலும் சென்னையினுடைய மெட்ரோ ரயில் சேவையிலே பல்வேறு முக்கியத்துவம் கொண்ட அம்சங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 90 வினாடி இடைவெளியிலே சென்னைக்குள்ளாக மெட்ரோ ரயில் சேவையை வழங்குவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் முயற்சித்து வருகின்றது. அதிக நெரிசல் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட 90 வினாடிகளுக்கு ஒரு மெட்ரோ ரயில் என்று இயக்கி சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சரை அந்த மெட்ரோ ரயிலில் திடீரென்று பார்த்தவுடன் சில பெண்கள் தங்களுடைய அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை முதலமைச்சருக்கு தெரிவித்திருந்தார்கள். மேலும் முதலமைச்சர் செல்லக்கூடிய அந்த வழி எங்கும் ஏராளமானவர்கள் மெட்ரோ ரயில் நிலையத்தில் காத்திருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மெட்ரோ ரயில் சேவைகளை முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். இப்போது முதலமைச்சர் பார்வையிடக்கூடிய இந்த போரூர் பகுதி மெட்ரோ ரயில் சேவை என்பது முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கின்றது. இந்த போரூர் பகுதியில் தான் டபுள் டெக்கர் மெட்ரோ வழித்தடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. போரூர் பகுதியிலே ஒரே தூண் பகுதியிலே 2 அடுக்குகளாக வாகன சாலை மற்றும் மெட்ரோ ரயில் செல்லக்கூடிய வழித்தடங்கள் எல்லாம் அமைக்கப்படுகின்றன. இது இந்தியாவிலே ஒரு முக்கியமான பொறியியல் வடிவமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அதாவது ஒரு பாலம் கட்டப்பட்டு அந்த பாலத்திலே வாகனங்கள் செல்வதற்கு ஒரு வழித்தடமும், அதற்கு மேலாக மெட்ரோ ரயில் செல்வதற்குமான ஒரு வழித்தடமுமாக இந்த போரூர், பூந்தமல்லி, வடபழனி இடையே அமையக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் இருக்கின்றன டபுள் டெக்கர் முறையிலே. அவற்றையெல்லாம் முதலமைச்சருக்கு இப்பொழுது அவர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளிலே முழுமையான ஓட்டுநர் இல்லாத ரயில்களை பயன்படுத்த இந்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் முயற்சித்து வருகின்றது. அதற்கான சோதனை ஓட்டங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் ஒரு சில நேரங்களில் மனித தவறுகள் பெரிய அளவில் விபத்துகளுக்கு காரணமாகி விடுகின்றன. ரயில்வேயிலே கவாச்சி உள்ளிட்ட சிஸ்டம் அந்த ஒரு பாதுகாப்பு நடைமுறைகளை எல்லாம் கொண்டு வருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் முழுவதுமாக மனித தலையீடு இல்லாமலேயே மெட்ரோ ரயில்களை இயக்கக்கூடிய வகையிலாக தொழில்நுட்பங்கள் மேம்பாடு அடைந்திருக்கின்றன. டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் அந்த ரயில்கள் ஏற்கனவே இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சென்னைக்கும் அந்த நகரத்தை இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலாக இப்பொழுது அந்த ரயில்கள் இயக்கப்படுகின்றன என்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சர் இந்த வாரத்திற்கான தன்னுடைய ஆய்வாக இந்த மெட்ரோ ரயில் சார்ந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றார் என்பதையும் பார்த்து வருகின்றோம். உட்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்களுக்கு முதலமைச்சர் மிகுந்த முக்கியத்துவம் தந்து வருகின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். தொடர்ச்சியான ஆய்வுக் கூட்டங்கள் ஒவ்வொரு நாளும் தலைமைச் செயலகத்திலே 8 முதல் 10 மணி நேரம் காத்திருந்து பல்வேறு துறை அதிகாரிகளை சந்தித்து அவர்களிடமிருந்து அந்த விவரங்களை எல்லாம் கேட்டறிந்து அந்த துறையினுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு முதலமைச்சர் அந்த பணிகளை எல்லாம் பார்வையிட்டு வருகின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். மெட்ரோ ரயில் நிலையம் சென்ற பிறகு அங்கே முதலமைச்சர் ரயிலுக்கான மெட்ரோ ரயில் டிக்கெட்டை வாங்கி கொண்டு ரயிலில் பயணித்தார் என்பதையும் பார்த்தோம். மெட்ரோ ரயில் டிக்கெட் கவுண்டருக்கு சென்று முதலமைச்சர் அங்கே தனக்குரிய அந்த பயணச்சீட்டை பெற்றுக்கொண்டுதான் பயணம் செய்திருக்கின்றார். அங்கிருந்து நந்தனம் வரை செல்வதற்கான பயணச்சீட்டை முதலமைச்சர் பெற்றுக்கொண்டார். நந்தனம் சென்ற பிறகு தன்னுடைய லேண்ட் குரூசர் காரிலே முதலமைச்சர் செல்லுகின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். போரூர் பகுதியிலே முதலமைச்சருடைய வாகனம் சென்றது. முதலமைச்சர் வாகனம் சென்றடைந்த பகுதியிலே நூற்றுக்கணக்கானவர்கள் குவிந்திருந்த முதலமைச்சருக்கு வரவேற்பு தெரிவித்தது உள்ளிட்ட காட்சிகளை எல்லாம் காணுகின்றோம். சென்னை மெட்ரோவினுடைய 2ஆம் கட்ட திட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2ஆம் கட்ட திட்டத்தில் தான் 3 வழித்தடங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மாதவரம், சோழிங்கநல்லூர், மாதவரம், சிறுசேரி, பூந்தமல்லி, கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட. ராஜகுமாரன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. போரூர், பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் விஜய் பயணம் செய்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். நீங்க தொடரலாம். போரூரில் இருந்து பூந்தமல்லி வரையில தற்போது ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் விஜய் தற்போது பயணம் செய்து இந்த வழித்தடத்துல என்னென்ன வசதிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சியில தான் தற்போது பார்த்து வருகிறோம். ஏற்கனவே முதற்கட்ட மெட்ரோ ரயில் சேவை வெற்றிகரமாக செயல்பாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் தற்போது செயல்பாட்டில் இருந்து வருகிறது. 63,241 கோடி ரூபாய் மதிப்பில் 3 வழித்தடங்கள்ல இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுல குறிப்பாக பூந்தமல்லியில் இருந்து கலங்கரை விளக்கம் வரையிலான 26 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த வழித்தடத்துல முதற்கட்டமாக பூந்தமல்லியில் இருந்து வடபழனி வரையில இந்த பணிகள் தற்போது முடிவடைந்திருக்கிறது. விரைவில் பயணிகள் சேவைக்கு இந்த வழித்தடம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. அதற்கான அந்த பணிகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம்
மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த வழித்தடத்துல முதலமைச்சர் பயணித்து என்னென்ன வசதிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருவது நம்ம காட்சிகள்ல பார்த்து வருகிறோம். இந்த இந்த வழித்தடத்தை முதற்கட்டமாக திறப்பு விழாவுக்கு தயாராக இருக்கிறது. 3 வழித்தடம் மாதவரத்திலிருந்து சிப்காட் திருச்சேரி வரையிலும், அதே போல மாதவரத்திலிருந்து பெரும்பாக்கம் வரையிலும் 2 வழித்தடத்துல இந்த பணிகள் ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும், பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் வரையிலான இந்த வழித்தடத்துல முதற்கட்டமாக பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வரையில இந்த பணிகளானது நிறைவு பெற்று இருக்கிறது. விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்காக இந்த வழித்தடத்துல மெட்ரோ ரயில் சேவையானது தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. என்னென்ன அனுமதிகள் எல்லாம் வாங்க வேண்டும், மத்திய அரசு தரப்பிலிருந்து பாதுகாப்பு சான்றிதழ், அதே போல என்னென்ன அனுமதிகள் எல்லாம் பெற வேண்டுமோ அத்தனை அனுமதிகளையும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் பெறப்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த சேவையானது திறந்து வைக்கப்பட இருக்கிற சூழ்நிலையில முதலமைச்சர் விஜய் தற்போது ரயிலில் பயணித்து என்னென்ன வசதிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பதனை முதலமைச்சர் விஜய் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுல பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டாலும் அதுல சில சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக போரூரிலிருந்து வடபழனி வரையிலான வழித்தடத்துல சில ரயில் நிலையங்கள்ல இன்னும் ரயில் நிலைய கட்டுமான பணிகள் இன்னும் முழுமையை பெறாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர் உள்ளிட்ட ரயில் நிலையங்கள்ல இன்னும் பணிகள் முழுமை பெறவில்லை. அதே நேரத்துல பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரையில இருக்கக்கூடிய எல்லா ரயில் நிலையங்களிலும் முழுமையான பணிகள் முடிவடைந்து மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக நிறைவு பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இந்த ரயில் சேவையை பொறுத்த வரைக்கும் பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வரைக்கும் திறக்கப்படுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இடையில சில ரயில் நிலையங்கள்ல ரயில் நிற்காது என்று தற்போது மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடபழனி ரயில் நிலையத்திலிருந்து நேரடியாக போரூருக்கு சென்று போரூரிலிருந்து எல்லா ரயில் நிலையங்களும் நின்று செல்லும், பூந்தமல்லி வரையிலும் எல்லா ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லக்கூடிய வகையில தான் இந்த வழித்தடம் தற்போது தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. தற்போது இந்த வழித்தடத்துல முதலமைச்சர் திரு விஜய் பயணம் செய்து என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பதனை முதலமைச்சர் விஜய் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் மற்றும் அதாவது மேனேஜிங் டைரக்டர் மற்றும் ப்ராஜெக்ட் டைரக்டர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளோடு பயணம் செய்து ஆய்வு செய்து வருகிறார். இன்றைய தினம் முதலமைச்சர் மெட்ரோ ரயில் நிர்வாகம் குறித்து முழுமையாக களத்தில் இறங்கி ஆய்வு செய்து வருவதை இந்த பிற்பகலில் இருந்தே நாம் பார்த்து வருகிறோம். சென்னை கோட்டையிலிருந்து சாலை மார்க்கமாக ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையம் வரைக்கும் வந்த முதலமைச்சர் விஜய் அங்கிருந்து ஓமந்தூரார் ரயில் நிலையத்திலிருந்து நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையம் வரைக்கும் மெட்ரோ ரயிலில் பயணித்து அங்கிருந்து நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினுடைய தலைமை அலுவலகத்துக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். சென்னையில மெட்ரோ ரயில் எந்தெந்த வழித்தடத்துல இயக்கப்பட்டு வருகிறது, அதனுடைய ஆபரேஷன்ஸ் என்ன, எந்தெந்த வழித்தடங்கள்ல ஏற்கனவே இயக்கப்பட்டு வருகிறது, 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வழித்தடத்துல என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, எந்தெந்த பணிகள் எந்த அளவில் முடிக்கப்பட்டு இருக்கிறது, எந்தெந்த பணிகள் எல்லாம் இன்னும் செயல்பாட்டில் இருக்கிறது என்பதையெல்லாம் அதிகாரிகளிடத்துல முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்தார். நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக கிண்டி கத்திப்பாறை அருகே வந்த முதலமைச்சர் விஜய் அங்க மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய யூ வடிவ ரயில் பாதை, அதாவது மெட்ரோ ஆலந்தூர் நகராட்சி ரயில் நிலையத்திலிருந்து பட்ரோடு வரையில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய யூ வடிவ அந்த பாதையை முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்தார். அந்த பாதையில நடந்து சென்று முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்ததை அந்த காட்சிகள் வாயிலாக பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையும் நடந்து சென்று நேரில் சந்தித்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கெல்லாம் கையசைத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதையும் காட்சிகள் மூலமாக பார்த்தோம். தற்போது கிண்டியில் இருந்து சாலை மார்க்கமாக போரூர் வரைக்கும் சென்ற முதலமைச்சர் விஜய் போரூரில் இருந்து பூந்தமல்லி வரையில மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பதனை ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். சென்னையில பொறுத்த வரைக்கும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 வழித்தடங்கள்ல இந்த பணிகளானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாதவரத்திலிருந்து திருக்காட் திருச்சேரி வரையில 45.8 கிலோமீட்டர் தொலைவுக்கு 50 ரயில் நிலையங்கள் கொண்ட இந்த வழித்தடத்துல இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரையில கிட்டத்தட்ட 47 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வழித்தடத்துல 48 ரயில் நிலையங்கள் அமைய இருக்கிறது. கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரையில 26.1 கிலோமீட்டர் தொலைவுக்கு 30 ரயில் நிலையங்கள் கொண்டு ஒரு வழித்தடத்துல இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மொத்தமாக இந்த 3 வழித்தடங்கள்ல இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும்
முதற்கட்டமாக பூந்தமல்லி பைபாஸில் இருந்து வடபழனி வரையில் தான் இந்த பணிகள் வந்து முழுமையாக நிறைவு பெற்று இருக்கிறது. விரைவில் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கக்கூடிய நிலைக்கு இந்த வழித்தடத்தில் வந்து பணிகள் நிறைவு பெற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்த வழித்தடத்துல பூந்தமல்லி பைபாஸில் இருந்து வடபழனி வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடத்துல பொதுமக்கள் சேவையை தொடங்குவதற்காக பல்வேறு ஆய்வுகளை வந்து மத்திய அரசு மேற்கொண்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறதா, சிக்னல் சேவைகள், அதே போல ரயில் தண்டவாளம் வந்து பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பாக சேவையை செய்யக்கூடிய அளவுக்கு தண்டவாளங்கள் வந்து பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறதா, சரியான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறதா, அதே போல ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவை தான் இந்த வழித்தடத்தில் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அந்த சேவைகளையும் அவ்வப்போது ரயிலை இயக்கி வந்து ஆய்வுகளை வந்து மேற்கொண்டார்கள். எல்லா சான்றிதழுமே என்ஓசி என்று சொல்லக்கூடிய தடையில்லா சான்றிதழ்களை வந்து மத்திய அரசு திட்டத்திலிருந்து சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வந்து பெற்றிருக்கிறது. விரைவில் பொதுமக்கள் சேவைக்கு இந்த வழித்தடத்துல வந்து திறக்கப்பட இருக்கிறது. பூந்தமல்லி பைபாஸில் இருந்து வடபழனி வரையில இந்த ரயில் சேவை வந்து தொடங்கப்பட இருக்கிறது. விரைவில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வந்து இந்த சேவையை வந்து திறந்து வைக்க இருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினர் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரதமருடைய நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே முதலமைச்சர் திரு விஜய் இந்த ரயில் பாதையில பயணித்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, இந்த ரயில் அதாவது மெட்ரோ ரயில் சேவை இந்த பயண திட்டத்துல என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பதனை முதலமைச்சர் தற்போது ஆய்வு செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் வந்து பார்க்கிறோம். இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 வழித்தடங்கள்ல இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுல பெரும்பாலான பணிகள் வந்து சுரங்கப்பாதையில அமைக்க இருப்பது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த சுரங்கப்பாதையில அமைக்கக்கூடிய இந்த பணிகளுக்காக சைனாவில் இருந்து இந்த சுரங்கம் கொண்டக்கூடிய இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இயந்திரங்கள் பல்வேறு இடங்கள்ல பணியமர்த்தப்பட்டு அந்த சுரங்கம் தோண்டக்கூடிய அந்த பணிகளும் வந்து ஒவ்வொரு கட்டமாக நிறைவு பெற்று வருவதை வந்து பார்த்து வருகிறோம். குறிப்பாக கோடம்பாக்கம், தியாகராய நகர், மந்தைவெளி, மயிலாப்பூர் உள்ளிட்ட அந்த பகுதிகள் எல்லாம் சுரங்கப்பாதையில அமைக்கக்கூடிய அந்த வழித்தடங்கள் தான் அந்த கட்டுமான பணிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. சுரங்கம் தோண்டக்கூடிய இயந்திரங்கள் ஒவ்வொரு கட்டங்களாக இந்த பணிகளை வந்து நிறைவு செய்திருக்கிறது என்ற அந்த செய்தியை அவ்வப்போது இந்த சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் நமக்கு வந்து தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாதவரத்திலிருந்து சிப்காட் திருச்சேரி, அதே போல மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர், கலங்கரை உலகத்திலிருந்து பூந்தமல்லி பைபாஸ் இந்த 3 வழித்தடங்களிலுமே பணிகள் வந்து தொடர்ச்சியாக முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதனை முதலமைச்சர் விஜய் தற்போது நேரில் ஆய்வு செய்து வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.